டைரக்டர் மணிரத்னம் சார் பற்றி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு டைரக்டராக நம்ம தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே எக்ஸிட் ஆகுது ரொம்பவே கஷ்டம். பட் நம்ம மணிரத்னம் சார் இந்த விஷயத்தை எப்படி பண்ணுறாரு சத்தியமாக தெரியல. பிகாஸ் 80s 90s 2K இந்த மாதிரியான ஜென்ரேஷனுக்கு அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் வந்து சார் வந்து கொடுத்துருக்காரு. பட் இந்த விஷயம் பெரும்பாலும் சார் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். அதாவது என்னென்னா, நம்ம கோலிவுட்டில் ஒரு வழக்கம் இருக்குங்க. அதாவது ஒரு படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை செரிமனி அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது பூஜை செரிமனினா வேறு எதுவும் இல்லை, ஒரு படத்துக்கான பூஜையை போட்டுட்டு அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் பெரும்பாலும் நம்ம மணிரத்னம் சார் படங்களில் வந்து இந்த பூஜை செரிமனி அப்படின்ற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் நம்ம மணிரத்னம் சார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்பிக்கை வைக்க மாட்டார். அவர் ஸ்டில் ஹோப் வைக்கிறது எந்த விஷயத்துலன்னா அவரோட ஸ்டோரிஸ் மேலே தான். கரெக்டு தானே? கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே ஒரு டைரக்டராக நல்ல அற்புதமான கதைகள் நமக்காக கொடுத்துருக்காரு. விஷயம் நம்ம மணிரத்னம் சார் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம வீடியோக்கான கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா கண்டல் பார்க்கணுன்னா நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க.